வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சன்பட்லால ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னே சொல்லலாம். இதை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலியா குழந்தைங்களோட போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம பெங்களூர் சிட்டில ரொம்ப ஒரு பிஸியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த இடங்களுக்கு ஒரு ஹாஃப் டே போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது நிஜமா ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணுங்க. நீங்க வீக்கெண்டா ஸ்பெண்ட் பண்றதுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸோ எதுவுமே கிடையாது. இந்த டேம் பாத்தீங்கன்னா ஈகலூர் டேம் சன்பட்னா ராம்நகர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. பெங்களூர்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 85 கிலோமீட்டர் தொலைவிலையும், மைசூர்ல இருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த டேம் அமைஞ்சிட்டு இருக்கு. எக்ஸாக்டா நம்ம சிவனசமுத்திரா வாட்டர் ஃபால்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டேம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து சரியா ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க ரெண்டையுமே சேர்த்து கவர் பண்ணலாம். ஒரு குழந்தைங்களோட போனீங்கன்னா இங்க வந்து நம்ம உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வாட்டர் லெவல் அப்படின்றது இந்த டேம்ல கம்மியா இருக்கும். இது வந்து பெரிய டேம் கிடையாது, ஒரு செக் டேம் தான். ஒரு பெரிய ரிவரை வந்து நம்ம பிளாக் பண்ணி தண்ணியை தேக்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அமைக்கப்பட்டது தான். இது வந்து ஒரு காவேரி ரிவர் தான் இதுவும். ஸோ ஒரு இடத்துல தண்ணியை தேக்கி வச்சு அடுத்தது வந்து நம்ம விவசாயத்துக்கு இதை யூஸ் பண்றாங்க. இது வந்து கேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம போயிருந்த டைம்ல க்ளோஸ்ல தான் இருந்தது. தண்ணி வந்து நிறைய நிரம்பி இருந்தது. ஸோ நீங்க இந்த இடத்துல குளிக்கவும் முடியும். தண்ணி டீப் அந்த அளவு கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப கம்மியான ஆழம் தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஸ்பெஷலே இதுதான். ஃபேமிலியோட வந்து நீங்க ஃபிஷிங் பண்ணலாம். இங்க ஃப்ரீயா உட்காந்து ஃபிஷிங் பண்ணலாம். ஸோ யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அந்த இதுதான் ஸ்பெஷலே இங்க. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க இங்க. ஸோ நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கனாலோ மைசூர்லயோ எங்கே இருந்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷிங் இங்க இருந்து தோட்டை எடுத்துட்டு வந்து இங்க வந்து மீன் பிடிச்சி அருமையா அந்த டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போக முடியும். ஒரு அருமையான ஸ்பாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாம ஃபேமிலியா என்ஜாய் பண்ணி இங்க இருந்து அடுத்து சிவனசமுத்திரா போயிருந்தோம். ஸோ ஒரு பெஸ்ட் பெங்களூர்ல இருந்து ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுனா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம அதை விரிவா சொல்றோம். இன்னொரு வீடியோ பதிவு அடுத்தது அப்படின்றது சிவனசமுத்திரா, அங்கதான் பயணிக்க போறோம். முழு வீடியோ பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மண்டியால நம்ம நிறைய வீடியோஸ் இதுல கவர் பண்ணிருக்கோம்.